வணக்கம், வணக்கம். நான் தாங்க வருங்கால முதலமைச்சர். 2025ல இதுதான் மிகப்பெரிய காமெடின்றீங்களா? ஏங்க நம்ம அரசியலுக்கு வராம ஜாதி, மதம், இனம், மொழி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், மூடத்தனம், முட்டாள்தனம் அது மட்டும் கிடையாது. உலகத்திலே எந்த ஒரு உயிரினமும் இன்னொரு உயிரினத்துக்கிட்ட வேலை செஞ்சு தான் வாழணுன்ற ஒரு அவல நிலையில வாழ்றதில மனுஷன் மட்டும்தான் அப்படி ஒரு தற்குறித்தனத்துல கேடுகெட்ட தற்குறித்தனத்துல வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அதுல வேற இவனுங்களுக்கு பெருமை பாருங்க. ஜாதி பெருமை, மத பெருமை, இனப்பெருமை, மொழி பெருமை பேசிக்கிட்டு திரியிறானுங்க தற்குறிங்க. அடேய், மனுஷன் வாழ்றதே மிகப்பெரிய தற்குறித்தனமா வாழ்ந்துட்டு இருக்கான். இதுல வேற இவனுக்கு தற்குறித்தனத்துல ஒரு தற்குறி பெருமை வேற. என்ன பண்றது? ஏங்க இதெல்லாம் ஒழிக்கணும்னா நாம அரசியல்வாதியா வந்தாதாங்க அதெல்லாம் ஒழிக்க முடியும். சரிங்க, அது ஒரு புறம் இருந்தாலும், இன்னைக்கு இந்த சனாதனத்த பத்தி பார்க்க போறோம். ஏன் இன்னைக்கு நம்ம சனாதனத்த எதிர்க்கிறோன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகமே கிடையாதுங்க. நல்லா கேட்டுக்கங்க. இந்த உண்மையான ஆன்மீகத்த எதிர்த்து நெறைய பேர் வந்தாங்க. அவங்களெல்லாம் கொன்னு போட்டாங்க. இப்ப எத்தன பேர் செத்தாலும் நீங்க திருந்த மாட்டீங்களா? தற்குறிங்களா? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கடவுளா வணங்கக்கூடிய சிவனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், கிருஷ்ணனா இருக்கட்டும், ராமரா இருக்கட்டும், எல்லாமே இங்க மனிதர்களாக வாழ்ந்து ஒரு ஞான நிலையை அடைந்த சித்தர்கள் தான். இவங்க கிட்ட நேரடியா சீடர்களாக இருந்தவர்கள் திருமூலர், தன்வந்திரி, அகத்தியர், இந்த புலிப்பாணி, இந்த மாதிரி போகர், இவங்க அத்தனை பேருமே இவங்க கிட்ட நேரடி சீடர்களாக இருந்து பாடம் கற்றுக்கணுங்க. இவங்களுடைய அத்தனை பேர் நூலையும் எடுத்து பாரு. உருவ வழிபாடு, கடவுள் உருவமற்றவன், கடவுள் உருவ வழிபாடை முற்றிலும் இவங்கெல்லாம் மறுக்கிறாங்க. அதைத்தான் சொன்னாங்க, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போனதுரா. உள்ளே இருக்கிற கடவுளை, உருவமற்ற கடவுளை வெளியே கோயில் குளம்னு சுற்றி சுற்றி நாட்கள் கழிஞ்சு போய் செத்து போனதாண்டா மிச்சம் அப்படின்றானுங்க. இதே தான் திருமூலர் சொல்கிறாரு, எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மட்டும் ஏன் உருவ வழிபாடு? இவங்களெல்லாம் கடவுளாக ஏன் மாற்றிட்டாங்க அப்படின்னா, இந்த வேதவியாசர்ன்ற முனிவர் தான் இந்த சித்தர்களான இவங்களெல்லாம் கடவுளாக சித்தரித்து இவங்கள் கொடுத்த ஞான நூல்களை எல்லாம் வேதங்களாக பிராமணன் கையில் கொடுத்து, அவங்களுக்கு உருவ வழிபாட்டில் பிராமணன் ரொம்ப பக்கத்து சொந்தக்காரன், நீங்களாம் ரொம்ப தூரத்து சொந்தக்காரரு, நீங்களாம் வேண்டப்படாதவங்க அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சது யார்? இந்த வேதவியாசர்ன்ற மடையன்தான். இவன் தான் இந்த பிராமணர்களுக்கு ரொம்ப நெருங்கிய குற்றவாளி. குற்றவாளின்றதை விட நெருங்கிய சொந்தக்காரன். இவனால தான் இன்னைக்கு இவ்வளோ குழப்பமும் நடந்துன்னுக்கிறது. நம்மளை எல்லாருமே தற்கூரியாகலாம் ஆக்கின்னுக்கிறாங்கடா. இதை புரிஞ்சிக்காமல் திரியிறீங்க. ஏன்டா எங்கள் வீட்டில் இருக்கிறவனும் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேன்றானுங்க, நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. இப்படியே தற்கூரிகளாகவே தற்கூரித்தனத்திலேயே பெருமை பேசிக்கிட்டு நாம் செத்து போகிறது தான் கடைசி வரைக்கும் நடக்கும் போல இருக்குது. என்ன பண்ணுறது?